உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவியில் சென்னையை பண்டரிபுரமாக மாற்றப் போகும் ஒரு மாபெரும் வைபவம். சென்னையில் பண்டரிபுரம். தொடர்ந்து 3வது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி. இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிகதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி. விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகல்பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலக பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெய்தீர்த் மேவுண்டி மற்றும் ஆனந்த் பாட்டே. வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய வார்க்கரி யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி. நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி முதல். இடம் நாரதகான சபா, ஆழ்வார்பேட்டை, சென்னை. புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9677761352. உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. ஆன்மீக அன்பர்களே, சைவ வைணவத்திற்கு இணைப்பு பாலம் அமைத்த மடம் நம்முடைய காஞ்சி மடம். ஜீயர் சுவாமிகள் எழுதிய கூற்றை அடிக்கடி நான் இந்த நிகழ்வில் பதிவு செய்திருக்கிறேன். பொதுவாக மடத்திற்கு வந்து ஆச்சாரியர்களை சேவித்தால் குலம் பற்றி, கோத்திரம் பற்றி, பரம்பரை பற்றி, பணி பற்றி கேட்பார்கள். ஆனால் வந்தவுடன் பசியாறி விட்டதா என்று மனித வயிற்றை பார்க்கும் மடம் காஞ்சி மடம் என்று ஜீயர் சுவாமிகள் எழுதுகின்றார். ஜீயர் சுவாமிகள் ராப்பத்து பகல்பத்து பார்த்து பூலோக வைகுந்தமாக மாற்றக்கூடிய ஸ்ரீரங்கத்து அரங்கனுக்கு திருக்கோயில் குடமுழுக்குவிற்கு என்ன செய்வது என்று யோசித்த போது தன்னுடைய அன்பால் அவர் எழுதிய கடிதத்தை பெற்ற உடனே அந்த திருக்கோயில் குடமுழுக்கிற்கு பல்வேறு வகையில் வழி செய்து அவருடைய மனபாரத்தை போக்கியவர் மகாபெரிய சுவாமிகள். ஜீயர் எழுதுகிறார், ஒருவரிடம் ஒரு செய்தியை சொன்ன மாத்திரத்திலேயே மழையாக நினைத்த காரியம் கடுகு போல் சிரித்து விடுகிறதே, அதுதான் பெரியவர் பாங்கு. இதெல்லாம் எவ்வளவு சைவ வைணவ ஒற்றுமை! இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம எடுத்து தெரிந்து சொல்ல வேண்டும். ஒரு ஆச்சாரியமான வைஷ்ணவ குடும்பம், பெரியவர் மீது மிகுந்த பக்தி கொண்ட குடும்பம். பெரியவரை சேவிப்பதை தங்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக கொண்டவர்கள். பெரிய கூட்டு குடும்ப கலாச்சாரம். அந்த குடும்பத்துக்குள் ஒரு சிறிய விரிசல். எப்படி ஒரு புதிய வீடு கட்டி எய்த்தாப்பில் பார்த்தோம்னா ஒரு ஏர் கிராக் இருக்கும்ல, அந்த மாதிரி சில சமயம் அது இருக்கணும்னு கூட சொல்லுவாங்க. குடும்பம் என்றால் சில விரிசல்கள் இருக்கும். சண்டை சச்சரவுகளோடு இருப்பதற்கு பெயர் தான் குடும்பம். அது என்ன ஜூவா, மிருக காட்சி சாலையா, இல்லை எக்ஸிபிஷனா, ஒரு பொருள் அப்படியே அங்கேயே வைக்கிறதுக்கு? குடும்பம் என்றால் கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி தான் இருப்பார்கள். ஆனால் பாரம்பரிய பண்பாடு, இறைநெறி மிக்க குடும்பம், தான தர்மங்களை செய்வது, அந்த குடும்பத்தில் அப்படி ஒரு சிறிய விரிசல் மாதிரி. ஆனாலும் எல்லோரும் சேர்ந்து பெரியவரை சேவிக்க வருகின்றார்கள். அன்று பெரியவருடைய மனம் அது ஒரு ஞான ஸ்வரூபி அல்லவா, முக்காலமும் உணர்ந்த மூர்த்தி அல்லவா, நேற்றையும் இன்றையும் நாளையும் தன்னுடைய கால கண்ணாடிகள் கருத்து பெட்டகமாக பிரதிபலிக்கக்கூடிய ஞான மகான் அல்லவா. அந்த குடும்பத்தினுடைய பக்தியும் அவர்களுடைய தொண்டும் அவர்களுடைய செயல்திறனும் நன்கு அறிந்த பெரியவா கொஞ்ச நேரம் அவளை உட்கார சொல்லிட்டார். பொதுவாக பெரியவருடைய பாதார விந்தம் கிடைப்பதும் அவருடைய பார்வைப்படுவதும் அவருடைய அருளாசி கிடைப்பதுமே அரிதினும் அரிது.
ஆனால் சில மணி நேரம் அவளை உக்காத்தி வச்சுட்டா. அண்ணா தம்பியோடைய குழந்தைகள் எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்கா. உங்களுக்கு தெரியுமோ, நீங்கள் உச்சரிக்கிறீங்களே ராமநாமம், கம்பநாட்டாழ்வார் எழுதிய அந்த ராமகாதையில் உயர்ந்த செய்கை எது தெரியுமோ? சகோதர பாசம். வெறும் ராம சகோதரர்கள் மட்டுமல்ல, ராவண சகோதரர்களும் கூட. பெரியவா எதுக்கு அது பேசினா, எதற்காக சொன்னால், எதுக்குமே இந்த மரமண்டைகளுக்கான எனக்கு புரியலை. ஆனால் பெரியவா சொல்கிறா, ராமனுக்கு எத்தனை பிரதர்ஸ் பார்த்தியலாம் இடையில. ஏன்னா அடுத்த தலைமுறை வாத்தில் நிறைய டாக்டர் இன்ஜினியர்ஸ் இருக்கா அண்ணா தம்பிக்குள்ள. உடன் பிறந்த தம்பியர், உவந்து அணைந்த தம்பியர். பெரியவா உடன் பிறந்த தம்பியர் உங்களுக்கு தெரியும், ராம லக்ஷ்மண பரத சத்ருக்ன. உவந்து அணைந்தவர் குகன் சுக்ரீவன் வீடன். பெரியவா சொன்னாலாம், ராமனை நம்ம உயர்ந்தவன் நினைக்கிறோம், ராமனை விட எப்படி உயர்ந்தவன் லக்ஷ்மணன். எப்படி தெரியுமா? இந்த விழியை எப்படி இமை பாதுகாக்கிறதோ அதுபோல் ராமனை பாதுகாத்தவன் இந்த லக்ஷ்மணன். அவன் உறங்கினதா சரித்திரம் இல்லை. அவன் எப்போ உண்டா மற்றவாளோட பேசினானே தெரியல. எல்லாமே இதை ராமனே சொல்கிறானா. எப்படின்னா, அந்த பர்ணசாலை மாதிரி ஒன்று கட்டின போது ராமன் சொன்னானா, என்னோடையே உண்டு உறங்கி சாப்பிட்டு எல்லாம் பண்ணி விளையாண்டு படித்து எல்லாம் பண்ண சிறு வயதுலேருந்து இந்த மாதிரிலாம் எனக்கு பண்ணுறிய, எங்கு கற்றோனே, எங்கடா இந்த பாடம் படித்த? அம்மா கேட்டான்னு அரசாட்சியை தந்துட்டு வந்தான். ஆனால் பெத்த தாயை விட தான் அண்ணன் உயர்ந்தவன்னு சொல்லி அரசாட்சி வேண்டாம், உன் பாதுகை கொடு அப்படின்னு சொல்லி பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்வேன்னு நாற்காலியில் வச்சு 14 வருஷத்துக்குள்ளே வரலேன்னா அக்னி பிரவேசம் செய்வேன்னு சொன்னானே அந்த பரதன் எப்பேற்பட்டவன். 1000 ராமர் நின்கேள் ஆவரோ. இந்த பரதனும் சத்ருகுணனும் அன்பு எப்படிறான்னா, அந்த மாதிரி ஒரு அன்பு பார்க்கவே முடியாது. பூட்டு சாமியும் ஒன்றா இருக்கிற போல, பாம்பு சட்டையை உரிச்சிட்டு அதுக்கு மரியாதை இல்லாத மாதிரி அப்படி இந்த பரத சத்ருகுணனுடைய நட்பு ஒருத்தன் பிரிய மாட்டானா. மலரும் மனமும் நகமும் செய்யும் மாதிரி இல்லையா, உடலும் உயிருமா அப்படி ஒற்றிக்கிட்டு இருப்பாங்களா. இதுதான் பெருசு இல்லை. கங்கை கரையை கடக்க உதவினவன் கூடவே வருவேன்னு சொல்கிறான். விலங்கினத்தில் பிறந்த சுக்ரீவன சகோதரன்கிறான். அரக்கர் குலத்தில் பிறந்து அறம் பேசியதற்காக அவனை சகோதரன்னு சொல்கிறான்னா, சொன்ன ராமனுக்கு பெருமை இல்லை, சகோதரனாக சேர்த்துக்கக்கூடிய வகையில் இவங்க நடந்துட்டாங்களே, அது எவ்வளோ பெரிய உயர்ந்தது. இதை சொல்லிட்டு ராவண சகோதரர்களையும் சாதாரணமாக நினைச்சிடாத. பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானுடரை நன்று நம் கொற்றம்னு சொல்லி எடுத்துரைத்த பாங்கு, அறம் பேசிய பாங்கு, எல்லாம் உண்டவனுக்கு உயிர் கொடுப்பேன்னு சொன்ன கும்பகர்ணன் சிறப்பை சொல்கிறதா, அல்லது ராமனை போரில் அடிபட்டு கீழே இருந்தபோது அப்படி அங்கங்கே புண்ணு இருக்கிறத பார்த்து ராமன் எள்ளி நகையாடினான், இந்த புறமுதுகுக்காரனையா நான் சண்டை போட்டேன்னு. அப்போ விபீஷ்ண சொன்னானா, என் அண்ணனை காமக்காரன்னு சொல்லு, ஆனால் அவனுடைய வீரத்தில் சந்தேகப்பட்டுறாத. அவன் மதம் கொண்ட யானைகளோட திணையெடுத்த தோள்களோட விளையாடுவான். அந்த மதம் கொண்ட யானை அப்படியே குத்தும், தந்த உள்ளத்துக்குள்ளே போகும், வெளியில் வராது. ஏன்னா அவ்வளவு தினவெடுத்த தோல். போரில் ஆஞ்சநேயர் நீங்கள்லாம் விட்ட குத்துனால வெளியில் வந்ததுனால ஏற்பட்ட வடு. என் அண்ணன் வீரத்தை தப்பு பேசாதீங்கம்பானா. யார்? விபீஷ்ண ராமன் பக்கம் இருந்துக்கிட்டே இத்தனை சிறப்பையும் சொல்லி ராமகாதையில் மேலோங்கி இருப்பது அந்த சகோதர வாஞ்ச விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை. நீங்கள் ராமாயணம் படிக்கும்போது இதெல்லாம் நுட்பமாக படிங்கன்னாலாம். அண்ணன் தம்பி அவளுடைய குழந்தைகளுக்கு அந்த ஏர்கிராக் மாதிரி இருந்த விரிசல்லாம் அப்படியே பூசி பரிபூர்ணமாக வெளியில் வந்த உணர்வு இருந்ததா. பெரியவா குறிப்பால் ஞானத்தால் குடும்பத்தினுடைய சிறிய விரிசலை தன் பக்தரை போக்கி இருக்கிறார். ராமாயண கதை சொல்லி பெரியவாதான். மீண்டும் நாளை தொடரும். வணக்கம்.